धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, पाठ में ना पढ़ रहा। सब मिलकर हम इस गीत को गाएंगे, सभी को आता है। इस साल के आखिरी संडे में परमेश्वर को धन्यवाद करके हम उनको महिमा करेंगे, दिल से हम गाएंगे, परमेश्वर को धन्यवाद देंगे। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, प्रार्थना करेंगे। வேலைக்காக நன்றி. நம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முற்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும், நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பயிற்சி செய்யத்தக்கதாக உங்களுடைய ஜீவ வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு போதித்தரும்। पवित्र आत्मा आपके जीवित वचनों को हमें सिखाना और समझाना, ताकि आपके वचन के अनुसार हम अपने जीवन को हर दिन बिता सकें। आपके स्वभावों को हम अपना जीवन में अभ्यास कर सकें। आपके पद चिन्ह पर हम आगे बढ़ने के लिए आपकी मदद चाहते हैं। ये प्रार्थना हमारे मुक्तिदाता पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह का नाम में मांगते हैं, ग्रहण कर पिता, आमीन। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக।
परमेश्वर के नाम की महिमा हो। आज हमारे लिए जो दिया हुआ है फैमिली एज हीलिंग स्पेस, ஃபேமிலி சண்டே குடும்பத்திற்கான ஞாயிறு. குடும்பம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏற்படுகிற மன ரீதியான சஞ்சலங்கள், காயங்கள் மற்றும் பலவிதமான நம்முடைய மனதில் இருக்கிற நம்மாலே சகிக்க கடினமான பல காரியங்கள், அவை எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து நம்ம சரி செய்யக்கூடிய நம்முடைய மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து பகிர்ந்து ஜெபித்து, இல்லைன்னா நம்முடைய கணவர் பிள்ளைகளோடு சேர்ந்து பகிர்ந்தோடு ஜெபித்து, பிள்ளைகள் பெற்றோரிடம் வந்து அவைகளை பகிர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய உதவியை தேடி, இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளிடம் வந்து அவைகளை பகிர்ந்து கர்த்தரோடு ஜெபித்து அந்த காரியங்களை சரி செய்து கர்த்தர் மேல் தன்னுடைய பாரத்தை வைத்து நாம் சுகமடைவது, ஆத்மீகமாக சுகமடைவது, சரீரமாக சுகமடைவது, பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அடைகிறது. அதே ஹீலிங் ஸ்பேஸ் என்று நாம் சொல்ல முடியும். ஃபேமிலி அஸ் ஹீலிங் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 33 आदियागम हम यहाँ पर एक परिवार को देखते हैं। उत्पत्ति अध्याय 33 वचन 1 से 11 तक। இந்த குடும்பத்தை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி யாக்கோபு, அப்புறம் அவருடைய மனைவிமார் பிள்ளைகள், அப்புறம் அவருடைய அண்ணன் ஏசா, அவரும் அவரோட மக்களும். याकूब और उनके परिवार और उनके भैया एसाव इसमें हमको देखने को मिलता है। यहाँ पर एसा और याकूब हम जानते हैं इसहाक के बच्चे, इसहाक और रबेका दोनों का बच्चे, उनके ये क्या बोलते हैं ரெட்டப் பிள்ளைகள் என்ன, ரெண்டு பேரும் ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க. ஏசா முதல்ல பிறந்தார், யாக்கோபு அடுத்தபடியாக பிறந்தார். அவ்வளோதான் வித்தியாசம், ஒரே நாள். அப்போ இதில் வந்து அவங்க வளர்ந்து வர்றாங்க. அப்புறம் एक ही दिन उनका जन्म हुई और एसाव के जन्म पहला हुई और याकूब के जन्म उसके बाद एक ही दिन। दोनों का बर्थडे एक ही है, तो ये एक भारत वर्ष होती है। दोनों का अलग अलग टेस्ट, अलग अलग वो अपना तरीका। ये सब पापा के साथ ज़्यादा प्रेमी और वो घर पे बैठना पसंद नहीं करता था। वो जंगल में जाके ये वहाँ पर ये पक्षियों को, जानवरों को मार के लेके आना, हंटिंग करना पसंद था उनको। और हंटिंग करके वो ले आके वो खुद खाना पकाएगा
और पापा को भी बांटेगा, पापा मम्मी या वो तो पापा को बहुत पसंद था। लेकिन அவங்க அப்பாவுக்கு அந்த ஏசா வந்து அவர் வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அவர் காட்டுக்கு போவார். காட்டில் போய் மிருகங்கள், காட்டு மிருகங்கள், மான் மற்றும் பறவைகள் போன்ற மிருகங்களை வேட்டையாடி அவைகளே ரொம்ப திறமைசாலியாக நல்லா செஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மெச்சி கொடுக்கக்கூடிய செஃப். இப்போல்லாம் யாரையும் குக்கு அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு நல்லா பிடிக்காது. செஃப்னு சொன்னால் நல்லா பிடிக்கும். ஏன்னா பெரிய ஹோட்டல்களில் பெரிய விசேஷ அதுக்காகவே படிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இவர் வந்து பெரிய செஃப் கூட, அப்புறம் ஹண்டர் கூட அவர் ரொம்ப திறமைசாலி. அப்போ அதை சமைச்சு அப்புறம் அவங்க வீட்டில் பரிமாறுவார், கொடுப்பாரு. அப்பாவுக்கு முதல்ல கொடுப்பாரு. அப்போ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ருசி, அந்த டேஸ்ட்டு. அவர் அப்புறம் அந்த ஆகாரம் காட்டு அந்த காட்டு விருந்து ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த ஏசாவையும் அவங்க அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும். जो परमेश्वर ऐसा जो जंगल में जाके जंगल जानवरों को मार के लेके आता है और पकाता है और खिलाता है घर पे। और उनके पापा को बहुत पसंद था, तो उनका पकवान, उनके खाना, उनका जंगली जानवरों के खाना पापा को पसंद था, इसलिए उसी के द्वारा ये सब को ज़्यादा पसंद था। तो एक ही घर में सोते हैं, रहते हैं, काम करते हैं। लेकिन ये सब को इसके पहले भी एक बार याकूब ने धोखा दिया, ஏமாத்தி कर யாக்கோபு வந்து ஏசாவை ஏமாற்றி அவருக்கு முதல் புத்திர பாக்கியம் அதே வந்து இவர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அவர் பசியாக இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை வாங்கிட்டார் இந்த யாக்கோபு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் அவங்க வருது. இப்போ அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிடுது, ஈசாக்கு ரொம்ப வயசாகிடுது. அப்புறம் அவங்க கண் பார்வையெல்லாம் ரொம்ப கொஞ்சிட்டுது, அவர் பார்க்கவே முடியாது, மற்றவங்களுடைய உதவி தேவை. ये ईसाक बहुत बड़े हो गया, उनका देखने नहीं पाता था, उनके आँख मतलब अंधेरा हो गया और दूसरों को मदद के द्वारा वो रहता था। लेकिन सभी परमेश्वर को मानने वाले, परमेश्वर को आराधना करने वाले, फैमिली प्रेयर, प्रार्थना, उस समय उनको क्या परमेश्वर के बारे में, परमेश्वर वो अभी सबको सृष्टि किया, उनका वो जो जितना उनके बारे में, परमेश्वर के बारे में ऐसे बाइबल या कोई ऐसा लिखी हुई किताब उनके पास नहीं था। परमेश्वर को मानते थे। अब्राहम परमेश्वर को मानता था, सच्चाई जीवित परमेश्वर को, और उनका बेटा अब्राहम ने ईसा को सिखाया परमेश्वर के बारे में। उनका वो वेद समझ लिया, ये जो हाथ में जो बना हुआ चीज़ों को हम दंडवत नहीं करना है, आराधना नहीं करना है, वो परमेश्वर नहीं है। लेकिन सच्चाई जीवित आत्मा में, प्रेम में हम परमेश्वर को आराधना करना है, क्योंकि वही पूरा दुनिया में भरा हुआ है और दुनिया को बनाया हुआ परमेश्वर है, वही सच्चाई जीवित परमेश्वर है, उनको हम मानना है, उनको आराधना करना है करके अब्राहम समझ लिया। और அப்ரஹாம் அதை புரிந்து கொண்டு அந்த ஒரே ஒரு தேவனை, அந்த மகாபெரிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த ஜீவிக்கிற தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய
அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ற பெயர் இல்லாமல் இருந்தது. யெகோவா என்ற பெயரிலே அவர்கள் அவரை வணங்கினார்கள். அதே இந்த ஈசாக்குக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார், ரெபேக்காவுக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த வழியிலே அவங்க வளர்ந்தாங்க. இப்போ இந்த ஏசாவும் இந்த யாக்கோவும் வந்து அவங்க யாக்கோபு வந்து அவங்க அம்மா கூட அவங்க அம்மாவுக்கு என்னென்ன விரை வெட்டணுமா, இல்லாட்டி துணி காய போடணுமா, இல்லாட்டி அடுக்கல ஏதாவது வேலை இருக்குதா, பாத்திரங்கள் வேணுமா, இல்லை ஏதாவது அம்மாவுக்கு உபயோகம் வீட்டில் உள்ள காரியங்களை இவர் கவனித்தாங்க. அம்மாவுக்கு உதவியாக இருந்தாங்க. அதனால அம்மாவுக்கு இவருக்கு மேலே ரொம்ப பிடிக்கும். ஒரே வீட்டில் சாப்பிட்றாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ட்ரேடில் போகிறாங்க. அவர் வந்து வேட்டை शिकारी बनकर जीवन बिताता है ईसा। ये याकूब घर संभालने का रीति में वो बढ़ रहा है, लेकिन उनका होम स्कूल मतलब अभी भी कई जगह में होम स्कूल ही करते हैं। बच्चे स्कूल नहीं जाते हैं, लेकिन घर पे उनको पढ़ाई होती है। वो वही स्टैंडर्ड का वो इंटरनेशनल स्टैंडर्ड होता है, वो उसी में उनको सिखाते हैं, पढ़ाते हैं। और वैसे हर साल ऊपर की क्लास में जाते हैं, होम स्कूलिंग करते हैं। குழந்தைகள் கூட வந்து அந்த நாட்களில் பள்ளிக்கூடம் எப்படி இல்லை, அவங்க வீட்டில் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ கூட பிள்ளைகள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து வீட்டில் படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க உயர்ந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அந்த கிளாஸ் அந்த கிரேட் பிரகாரம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் இருக்கலாம். आपके जानकारी में बहुत सारे आपके दोस्त हो सकते हैं। ऐसे इनका पढ़ाई घर पे होती थी। परमेश्वर को मानना है, परमेश्वर को आराधना करना है। कोई हाथ में बना हुआ कोई भी चीज को परमेश्वर नाम के मानना नहीं, सिर्फ आत्मा में और पूरा दुनिया में जो जीवित परमेश्वर है, सर्वशक्तिमान भक्त परमेश्वर है, उनको मानना है करके उनको सिखाया गया था। वो वही यहोवा वही यीशु मसीह को मानते थे, तो उन्हीं को मानते करते थे। और तो ऐसा एक घटना हुई, पापा को बहुत बूढ़े हो गए और पापा सोच लिया मैं आगे अभी जीवित नहीं रहूँगा, तो इसलिए मैं मेरा बेटा प्रिय बेटा ईसाऊ को मैं आशीष दूंगा, आशीर्वाद करूँगा। तो इसलिए उनको बताया, ईसाऊ को बुलाया एक दिन सुबह। सभी बाकी रेबेका और याकूब घर में थे, लेकिन उनको विशेष रीति से अपना कमरा में बुला के இந்த ஏசாவை அவங்க அப்பா ஈசாக்கு விசேஷமாக அவங்க வீட்டில் அவங்க அறையில் அந்த ஈசாக்கு ரொம்ப முடியாமல் படுத்திருக்கிற அந்த அறையில் கூப்பிட்டு, மைனே ஈசா, நீ காட்டுக்கு போய் எனக்கு விருப்பமான நான் நல்லா ரசித்து சாப்பிடக்கூடிய அளவில் அந்த மாதிரி நீ காட்டுக்கு சமைச்சு கொண்டு வா, तुम जाओ और शिकार करके जंगली जानवर पका के मुझे लेके आओ, मेरा मन प्रिय खाना बना के ले आओ, मैं आपको आशीर्वाद करूँ। तो ये बात रेबेका ने सुन लिया, और याकूब सुना या नहीं वो मालूम नहीं, लेकिन रेबेका सुन लिया। तो रेबेका सुन लिया, तो रेबेका का प्रिय बेटा कमरा में काम कर रहा है याकूब, तो ये तो धनुष और तीर लेके चला गया। ये सब जल्दी भाग के जा रहा है, जितना जल्दी, क्योंकि मुझे आशीर्वाद मिलने वाला है, पापा मुझे आशीर्वाद करेंगे, मैं आशीषित रहूँगा करके वो खुशी से भाग के जा रहा है। ये
रेबेका सोचा मैं मैं एक शॉर्टकट में इनको ये आशीर्वाद को जो ईश्वर को मिलने वाला आशीर्वाद को ये याकूब को दिलाऊंगा किसी विधि से। मेरा मेरा कोशिश ये है करके वो एक युक्ति बना के एक तरीका बना के ऐसा बकरा उनका तो होता है बहुत भेड़ बकरियां होती हैं घर में நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் மிருகங்கள்லாம் அதை கவனிக்கிறது நிறைய ஆட்கள் இருப்பாங்க அங்கே அதை பிடித்துட்டு வர சொல்லி மற்ற வேலைக்காரர்களுடைய உதவியோட वो नौकरी करने वाले उनको मदद करने वाले बहुत सारे लोग होंगे तो उन्हीं के द्वारा इनको ले आके रेबेका ने उसको पकाने रेबेका को मालूम है वो ईसाक को कैसा प्रिय कैसा टेस्टी कितना चीनी डालना है कितना नमक डालना है कितना सारे आइटम तो उसी के अनुसार वो बना के अभी याकूब को तैयार करें அவங்க அப்பா விரும்ப ஈசாக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இந்த அம்மா தயார் பண்ணுறாங்க அப்புறம் அதுக்கு இந்த இப்படி யாக்கோவுக்கு ஹெல்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ பாருங்க ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது இப்போ யார் தலையில இறங்க போகுது இப்போ நம்ம காத்துக்கிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன நடக்க போகுது பாருங்க இந்த रेबेका जो दोनों के ऊपर वो आशीर्वाद है कौन इसको पाने वाले वो किसको नहीं मिलेगा वो परमेश्वर जानता है तो ये परमेश्वर की ओर से हम कह सकते हैं तो मम्मी रेबेका तैयार कर रही है वो ले आओ वो लकड़ी ले आओ ये जलाओ आग लगाओ तो ये याकूब आम व्यक्ति नहीं है वो मम्मी को बताती है तुम जाना है पापा के पास जाना है ये वो ये सब कर दिया है ऐसा ऐसा लेकिन तुम जाना है खाना लेके तो ये सब मम्मी के मन में डाल दिया वो अगर पापा मुझे नजदीक बुला के चुमन दिया या गले लगाया तो ये मेरा येसा का स्मेल अलग है येसा का बहुत बड़ा स्मेल वो उनका ट्रंक में वो ये वो ऐसा स्मेल सुगंधित वस्तुएं रहता था उसका कपड़े ऐसा सुगंधित सुगंध निकलता था वो बहुत अच्छा लगता था लेकिन याकूब काम घर पे काम करता है उसको ध्यान इतना नहीं दिया हो सकता है उनके पास भी हो யாக்கோபுடைய வஸ்திரம் அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தது ஆனால் ஏசா போடுற ட்ரெஸ்ஸில் வந்து அவர் விசேஷமாக நல்ல மனம் உள்ள நல்ல வஸ்துக்களை போட்டு நன்னாரி வேறு இல்லாட்டி வேற ஏதாவது போட்டு நல்ல மனம் வர்ற மாதிரி உள்ள காரியங்களை செய்து அவர் அதை அணிந்து அதில் நல்ல ஒரு சந்தோஷப்படுற ட்ரெஸ் நல்லா டை நல்ல நீட்டாக நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தார் அப்போ இந்த याकूब संदेह याकूब को शक है वो अगर पापा मुझे नजदीक बुला के गले लगाया और ऐसा महसूस करके देखा तो मैं पकड़े जाऊंगा आशीर्वाद के पहले शाप मिलेगा तो मम्मी को बता रहा मम्मी का होश उठा वो मम्मी अलर्ट होगी इसके लिए क्या कर सकेगी तो उसको एक रास्ता मिला ठीक है तुम वो चमड़ी निकालना है वो बकरा का वो लेके आओ तो उसको हाथ में बांध लिया याकूब के हाथों में और
ईसा को कपड़ा पहना पहना दिया और अभी खाना तैयार, अभी तक ईसा अभी ढूंढ के वो पका के अभी तैयार नहीं हुआ, वो आया नहीं। तो इस समय से जितना जल्दी शॉर्टकट में ये तो दोनों चीफ है, वो स्मार्ट है दोनों पकाने में। ரெண்டு பேரும் நல்ல ஸ்மார்ட், அம்மாவும் மகனும் யாக்கோவும் அவங்க தயார் பண்ணி இது யாக்கோபு இப்போ வேஷம் மாறிட்டாரு, ஏசாவுக்கு ட்ரெஸ் போட்டுருக்காரு, அப்புறம் கையிலெல்லாம் மாட்டுத்தோல் கட்டியிருக்கிறாரு, கழுத்துலையும் கட்டியிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஏசா நிறைய முடி, எங்கே தொட்டு பார்த்தாலும் நிறைய முடி இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க, சொல்லியிருக்கு. அப்போ அப்பா அவர்களே என்ன தொட்டு பார்த்துட்டாரு, என்ன சந்தேகப்பட்டுட்டாருன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு சாபம் கிடைக்கும்। अगर मेरा पापा अगर महसूस किया, हाथ पकड़ लिया या गले गले लगाया, तो मुझे अगर पहचान लिया मैं याकूब हूँ, तो मुझे आशीर्वाद के बदले शाप मिलेगा। इसलिए वो याकूब डरता था। लेकिन मम्मी कुछ बात नहीं, तुम डरो मत, तुम ऐसा करो, मैं जो मैं कहता हूँ वही करो करके ऐसा का कपड़े और ये क्या बकरी का चमड़े हाथों में और गर्दन में और खाना तैयार, जो ऐसा जो पात्र में, जो प्लेट में देता है, पानी जिस पात्र में देता है, वो उसी में सब बरसा के वो लेके जाता है। दरवाजा खटखटाता है, पापा पूछता है कौन? मैं आपके बेटा एसाव आ गया हूँ, आओ बैठो। पापा बुला लिया, वो गया अंदर, वो खाना दिया, आपके वो खाना मिल गया। वो पापा पूछा कैसे मिल गया, वो परमेश्वर ने ये मुझे मिलने के लिए अवसर दिया, मैं लेके आया। तो पापा बहुत खुश था। तो उनका मन में ये आवाज तो ये याकूब का, लेकिन वो आ गया, वो ऐसा तो बोल रहा है ऐसा। तो बेटा मेरे नजदीक आ जाओ, ये பக்கத்தில் வா, நான் உனக்கு முத்தம் கொடுக்கட்டும்। அப்போ பக்கத்தில் போய் இவனுக்கு याकूब के टेम्परेचर, हार्ट बीट उनका प्रेशर अभी ऊपर जाना, लेकिन वो अभी बच नहीं पाएगा, क्या होने वाला है याकूब को मालूम नहीं। तो पापा के पास गया, तो पापा हाँ वो ऐसा का स्मेल तो आता है, वो हाथ में वो उसका ये गर्दन में, हाथ में बाल तो है ये, ठीक है, लेकिन आवाज पापा को कुछ समझ में नहीं आता। तो पापा को बहुत शक था ஈசாக்கு ரொம்ப சந்தேகம், அது ஆனாலும் இவன் சொன்னான் நான் தான் உங்களுடைய மூத்த மகன் ஈசா தான் அப்படின்ட்டு இவன் யாக்கோபு சொல்லிகிட்டே இருக்கான்। அப்போ அவருக்கு அப்புறம் ஆகாரமும் வந்துட்டு ரொம்ப பசியாக இருக்கிறாரு, அப்புறம் ஆகாரம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு, அப்படியே சரி அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபை எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தாரு, आशीर्वाद याकूब को सारे आशीर्वाद दिया, तो जितना उनके मन में था कैसा ईसा को आशीर्वाद करना है वैसा ही इनको आशीर्वाद दिया। तो आशीर्वाद हो गया और खाना खाली हो गया, प्लेट काली प्लेट और काली ग्लास लेके थैंक यू पापा करके वो बोला या नहीं या भाग गया वो ये मालूम नहीं, लेकिन दरवाजा बंद करके ये निकल गया, बच गया भाई।
करके वो मम्मी के पास गया, ठीक है सब कुछ ठीक है मम्मी, वो वहाँ दूर में खड़ी खड़ी है और सारे सुनती है, बहुत स्मार्ट रहेगा। तो ये इसके बाद वो तुम ये वो जो आशीर्वाद ईसाक ने तुम्हें दिया है, वो पापा तो ऐसा सोच के याकूब को दिया है, लेकिन आशीर्वाद तो याकूब के लिए है ही। அப்பா வந்து ஏசா நினைத்து கொண்டு அவங்க ஏசாவை ஆசீர்வதித்தாங்க. ஆனால் வாங்கினது நீ தான், அந்த வாங்கினத இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அடித்து சொல்கிறாங்க. ஏசாவுக்கு இவன் கேட்டதெல்லாம் மனதில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. மொபைலில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், இதெல்லாம் ஒன்று கூட மறக்கவே இல்லை. சரியா அப்புறம் ஆசீர்வதித்தாரு யாக்கோபு. இப்போ இவங்க குஷியா ரொம்ப ஜாலியாக இவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ வர்றாரு ஏசா, पसीना छूट रहा है, थक गया, दौड़ दौड़ के आता है, तो वो भी खाना लेके आता है और दरवाजा खटखटाता है। कौन? पापा को पूछता है, पापा ईसा के कहता है இது யாரு நீங்க வந்திருக்கிறது? मैं आपका बेटा बेटा ऐसा आया हूँ। ईसा के இப்போதான் ரொம்ப ஷாக்காக இது யாரப்பா? சரி எப்படியும் கதவு திறந்தாச்சு, வா வான்னு சொல்லி அவனை வரவேற்றாச்சு. ஆமாம் சரி இப்போதான் ஒரு ஏசா வந்து சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், அவனை ஆசீர்வதிக்கணும்னு செய்தேன். एक ऐसा आदमी आया, मैं खाना भी खाया, उसको आशीर्वाद भी दिया, तो वो कौन है? अब ऐसा புரிஞ்சுட்டு இது நம்ம ஆள் தான், நம்ம தம்பி தான், நம்ம யாக்கோபு தான். அவன் என்ன ஒருக்கா ஏமாந்தான், இப்போ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏமாற்றி வாங்கிட்டான். அவனால் சகிக்கவே முடியல. அவன் மனம் உடைந்து கதறி அழுது அவன் வந்து தன்னுடைய ஏமாற்றத்தையும் தன்னுடைய இழப்பையும் அப்புறம் தனக்கு கிடைக்காத அந்த ஆசீர்வாதத்தின் அந்த வறுமையையும் அப்புறம் அந்த ஈசாக்கு மேலே இது யாக்கோபு மேலே இருந்த அந்த வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் பழிவாங்கத்தையும் அவன் வந்து வெளிப்படுத்த இருந்தாலும் அப்பாவுக்கு முன்னாடி அவன் அழுது, அப்பா எனக்காக நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா? पापा मेरे लिए एक भी आशीर्वाद आपने छोड़ के नहीं रखा, सारे उनको दे दिया। मुझे भी आशीर्वाद करना, मुझे भी आशीर्वाद करना। तो रो रो के पापा से मांग रहा था। वो तो ऐसा तो अपना गुस्सा के साथ, अपना ये निराशा के साथ और दुख के साथ और बहुत सारे बदलाव लेने का मन के साथ, कड़वाहट के साथ वो होता है। पापा आप मेरे लिए एक भी आशीर्वाद नहीं रखा। तो पापा तो आशीर्वाद किया, अंत में छोटा एक तो आशीर्वाद दिया। तो ये तब तक वो वहाँ रेबेका इसको तैयार करती है याकूब को, तो बिस्तर बांधो और जाओ मामा के घर। वो बता दिया उसको, क्योंकि वो समझ लिया वो ये कमरा से बाहर निकलेगा तो ये इसको मारेगा, जरूर मारेगा। எப்படியும் ஏசா அந்த அப்பாட்டிலிருந்து வெளியில் வந்தான்னா யாக்கோபை அடித்து அவனை இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்ற அந்த கோபத்தை அந்த ரெபேக்கா பிடிக்கிட்டாங்க. இப்போ அவனை தயார் பண்ணுறாங்க, நீ இங்கே இருக்காத. ஏசா போனதும் அப்பாட்ட சொல்லிட்டு நீ மாமா வீட்டுக்கு போயிடு, லாபான் வீட்டுக்கு போயிடு, அங்கே கொஞ்ச நாள் இரு, ஏசாவுடைய கோபம் தனியாக வரைக்கும் அங்கே இருந்துட்டு இவங்க ஏசாவை இது யாக்கோபை அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வைக்கிறதுக்கு போகிறாங்க, வச்சுட்டாங்க. ஏசா அப்புறம் வர்றாரு, அவருக்கு
ரூமில் போய் ரொம்ப ஒருவேளை அழுதுனா என்ன பண்ணலாம் அப்படின்ற ரொம்ப கஷ்டப்போட கேட்கலாம். ஆனால் உடனே அவர் எதுவும் செய்யல. ஆனால் அந்த ஈசாக்கு அம்மா சொல்லிட்டு அப்பாவோட சொல்லிட்டு அவர் வந்து நமக்கு தெரியும் அங்கே போய் அவர் ரொம்ப வேலை செய்தார். तो याकूब अपना मामा के पास गया, लाबान के पास, रेबेका के भैया लाबान उनके घर में गया और उनके वहाँ पर इनको मिलना था रेचल, लेकिन मिला लिया. லேயர் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 7 வருஷம் லியாவுக்காக, அப்புறம் 7 வருஷம் ரேச்சலுக்காக, ராக்கேலுக்காக இவர் வேலை செய்யறது. 14 வருஷம் அவருக்கு லவ்வருக்கோ அவருக்கு பிலவட் ராக்கேல் கிடைக்கிற வரைக்கும் 14 வருஷம் அவர் வேலை செய்யறது. அப்புறம் ராக்கேல் கிடைச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த 11 குழந்தைகள் ஆயிருக்காங்க. 11 பையன்மாரு, ஒரு பொம்பளை பிள்ளை, அப்புறம் ஒரு பையன் பெஞ்சமின் 12வது அவங்க வழியில் பிறக்கலாம். இப்படி அவங்க வந்து பெரிய கூட்டமாக இருக்காங்க. पवित्र परमेश्वर उनको आशीर्वाद किया और उनके साथ रहता है और उनको देखभाल करता है. याकूब अभी एक बहुत बड़ा परिवार के समान वहाँ लाबान के वहाँ रहता है और उसके बाद करीब 20 साल के बाद वहाँ से निकल रहा है. और लाबान ने याकूब को बहुत दफा उनको धोखा दी तनख्वाह में. அவங்க சம்பள காரியங்களில் நிறைய தடவை ஏமாற்றினார். இருந்தால் கூட அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு கர்த்தருடைய நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த தேவனோடு அந்த ஐக்கியத்தில் தன்னை காத்துக்கொண்டு அவர் வந்து வாழ்ந்தார். அப்புறம் கர்த்தர் இவருக்கு திட்டவட்டமாக காண்பித்தார். நீயும் உன்னுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிட்டு உன்னுடைய சொந்த தேசத்துக்கு ஏசா இருக்கிற இடத்துக்கு நீ திரும்பி போ என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அதன் பிரகாரம் அவர் தன்னுடைய परमेश्वर ने उनको याकूब को हुक्म देता है तुम अपने गांव को चले जाओ, सभी अपना पत्नियों बच्चों को लेकर. तो ऐसे ही करता है. तो वहाँ पर उस परिवार का और ये आशीर्वाद को हम देखते हैं. दुख परेशानी बहुत सारे क्लेश के बीच में आशीर्वाद मिलता है याकूब को. और ज़्यादा एसाव के बारे में उनको जानकारी नहीं है. परमेश्वर उनको भी आशीर्वाद किया है. एसाव का परिवार ये दोनों एक ग्रुप में वो बड़े होते हैं, बहुत बड़ा जाति बन जाते हैं. और याकूब के परिवार के द्वारा इस्राएल एक बहुत बड़ा जाति बन जाते हैं. तो ये हमको देखने को मिलता है. और मिस्र देश को எகிப்துக்கு வந்து இந்த யாக்கோபும் அவருடைய பிள்ளைகள் தான் போகிறாங்க. அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் போகிறாங்க. ஆனால் ஏசா வந்து அவங்க இருந்த இடத்துல அந்த ஜாதி அவங்க அங்கே வளர்ந்து ஏதோமிய என்கிற ஒரு கூட்டம். ஆனால் இந்த கர்த்தர் இந்த இஸ்ரவேல் இந்த யாக்கோபு என்ன இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அங்கே யாக்கோபு சொன்ன ஆலோசனையை கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன ஆலோசனையை யாக்கோபு தெரிந்து கொள்கிறார், எடுத்துக்கொள்கிறார். யாக்கோபு சொல்லுகிற ஆலோசனையை அவங்க மனைவிமாரும் பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்கிறார். அது ஒரு நல்ல ஒரு கோஆபரேஷன் நாம் பார்க்குறோம். जो वहाँ पर एक बहुत बड़ा अच्छा एक मन परमेश्वर ने देता है.
लाभान के विरुद्ध ये बिना करते हुए एक दिन अचानक सारे तैयारी होकर वो निकल जाते हैं. इतना सारे परिवार और कुटुंब எல்லாரும் அப்புறம் இவங்களுக்குள்ள எல்லா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் இவங்க அவைகளை மேய்க்கிற அவைகளை மேற்பார்வை செய்கிற உதவி செய்கிற ஆட்களை கூட்டிக் கொண்டு இவங்க யாக்கோபுடைய வீட்டுக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. இந்த காரியத்தில் 33 அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. उत्पत्ति का 33 अध्याय में हमको पढ़ने के लिए मिलता है. इसमें हमको पति का कहना पत्नियों मानते हैं और पति और पत्नी जो बोलते हैं वो बच्चे मानते हैं. और वहाँ पर एक बहुत बड़ा कॉपरेशन देते हैं. एक सारे मिलकर एक दूसरा एक काम के लिए निकल जाते हैं. அங்கே ஒரு யாக்கோபு ஒரு கணவர் தன்னுடைய மனைவிமாருக்கு சொல்கிறாரு. அதுவும் மனைவியாக கேட்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்கிற ஆலோசனை பிள்ளைகள் கேட்குறாங்க. இன்னமாக அவங்க அங்கே வந்து ஒரு அன்பு ஐக்கியம் ஒரு குடும்பத்தில் நாம் பார்க்கணும். இதுக்கே வாழ்க்கிற நம்முடைய குடும்பத்திலேயும் அது தேவை. இப்போ அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்ததுனால அவங்க பிற்காலத்தில் ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனமாக அது இவங்களில் ஒருவரான இந்த யோசேப்பின் நிமித்தமாக யோசேப்பு இவங்க கூட சின்ன குழந்தையாக அவர் போறாரு. அப்புறம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அவர் அங்கே எகிப்துக்கு அனுப்பப்படுறாரு. எகிப்தில் போய் இவங்க பிழைக்கிறதுக்கு பஞ்சத்தில் அழிந்து போகாமல் இந்த இஸ்ரவேல் ஜனம் மற்றும் இந்த உலகத்தில் அன்றைக்கு வாழ்ந்த அந்த ஏதோமியரும் கூட வாழ்ந்திருக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த யோசேப்பை கொண்டு அந்த எகிப்து ராஜாவை கொண்டு கர்த்தர் வந்து பெரிய அதிசயம் செய்கிறார். அது மொத்தமாக அங்கிருந்து அவங்க மோசே தீர்க்கதரிசி மூலமாக அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு படுறாங்க. அப்போ இந்த அன்பு ஐக்கியம் நம்முடைய குடும்பங்களில் ரொம்ப தேவை. एकता और एक मन और अनुसरण करना बहुत ही बड़ी बात है. हमारा परिवार में ये बहुत जरूरी है. हम इस आज का दिन के लिए हमारे पास बाइबल है, परमेश्वर का वचन है. हम यीशु मसीह को अपना मुक्तिदाता ग्रहण कर किए हैं. நம்ம இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் ரட்சகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பற்றி நாம் அறிவோம், ரட்சிப்பை பற்றி நாம் அறிவோம். நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுக்க வேணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வேத வாசிப்பு, தியானம் தேவை, ஜெபம் தேவை. நம்முடைய இந்த வேத வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேணும். நம்முடைய பிள்ளைகள் आंडवर यीशु क्रिस्त तंगड़े आंडवर रक्षक में एक मिनट हमें वहीरत वेणु. हमारे बच्चों को भी वचन सिखाना है और बाइबल में जितना भी जो यीशु मसीह के बारे में दिया हुआ है उनको समझाना है और यीशु मसीह को अपना मुक्तिदाता ग्रहण करने के लिए बच्चों को भी अगुवाई करना, उनको मदद करना छोटे उम्र से. அப்புறம் அவங்க சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்களுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், படிக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய நீ ஜெபம் பண்ணு, உனக்கு பென்சில் தானே வேணும், உனக்கு பென் தானே வேணும், இல்லை உனக்கு பாக்ஸ் வேணுமா, இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் வேணுமா, இல்லாட்டி உனக்கு புக் வேணுமா, இல்லாட்டி அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகணுமா, இல்லை நீ
சயின்ஸ் வேணுமா, ஆர்ட்ஸ் வேணுமா, இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும். இயேசுப்பாட்ட ஜெபம் பண்ணணும், तो यीशु मसीह से प्रार्थना करो और उसके बाद जो यीशु मसीह आपको कहता है उस ऐसा तुम जाओ. நம்முடைய ஆலோசனையை விட நம்ம அந்த குழந்தைகளை வந்து நீ முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, இயேசப்பாட நீ ஜெபம் பண்ணி, இயேசப்பா உனக்கு என்ன வழியை காண்பிக்கிறாங்க, என்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்கிறாங்க, என்ன படிக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன சயின்ஸா ஆர்ட்ஸ் எடுக்கணுமா, என்ன சொல்கிறாங்க, அதுக்காக நீ எடு. உன்னுடைய சாய்ஸ். முதல்ல நீ அப்பாவுக்கு சரி எப்படின்னு சொன்னால், அப்பா அம்மாட்டே சொன்னால் சரி நல்லது தான். ஆனால் முதல்ல நீ கையாளவும் ஆண்டவர்களும் இயேசப்பாடும் நீ சொல்லு. तुम अच्छा किया है, पापा मम्मी से बताया. इससे पहले कभी यीशु मसीह से प्रार्थना करो, उनके पास उनको बताओ और यीशु मसीह क्या बोलता है, क्या आपको सलाह देता है, उसी के अनुसार हम आगे बढ़ेंगे. क्योंकि हमको भी यीशु मसीह ही सलाह देना है, क्योंकि हम बच्चों को भी हमारा दिन भर के जीवन में भी हम यीशु मसीह का उद्देश्य के अनुसार, योजना के अनुसार हम आगे बढ़ना है. कोई भी चॉइस हो, हमारे लाइफ पार्टनर के लेने का हो या हमारे कैरियर, हमारे जॉब, हमारे पार्टनरशिप, हम बिजनेस करते हैं, पार्टनर्स, एक दो पार्टनर्स हमारे साथ रहते हैं, उससे पहले हम प्रार्थना करना है. हर स्टेप में எந்த அடி எடுத்து நாம் வைக்கிறோமோ, என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறோமோ, அதுக்கு முன்னதாக நாம் அந்த காரியத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அவருடைய வழிநடத்தலின் பிரகாரமாக நாம் முன்னேறும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய பரலோக அரசாங்கத்தின் உதவி, அவருடைய தேவதூதரின் சேவைகளின் உதவி, அவரும் நம்மோடு இருக்கிற அவரும் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்போ அது அவருடைய விருப்ப பிரகாரமான ஒரு காரியமாகவும் இருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற அளவிலேயும் அது நடக்க முடியும். கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். உடைய கையின் பிரயாசங்களை வாய்க்கப்பட முடியும். பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவங்க பெரிய தலைவர்கள் ஆவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஒரு காலங்களில் என்னுடைய சின்ன பிள்ளைங்க பெரிய தலைவர்கள் ஆவாங்க. இந்த தேசத்தின் இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்க பெரிய தலைவர்கள் ஆவாங்க. ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம லேசப்பட்டவங்க கிடையாது. हम आम इंसान नहीं, चुने हुए लोग. ये इतना करोड़ों लोगों के बीच में से पूरा भारत देश से परमेश्वर ने हमको चुन के इकट्ठा किया है. इमानुएल चर्च में इकट्ठा किया है, यहाँ पर लेके आया है. ये हम अपने आप से नहीं इधर पहुँचा, ये परमेश्वर का योजना है. मैं तमिलनाडु से ऐसे फ्लाइट पकड़ के चंडीगढ़ नहीं है. मुझे मैं घर से छोटे उम्र में तो एक एरोप्लेन जाएगा तो वो इतना वो जैसे फ्लाइट जैसे वो दिखाई पड़ेगा. वो एरोप्लेन जाता है, वो वहाँ से जाता है, वो वहाँ से जाता है, वो देखते वो एरोप्लेन जाता है. मुझे कुछ नहीं मालूम था. मैं वही एरोप्लेन में काम करने वाला, फ्लाई करने वाला और रिटायर्ड होके 28 साल और 2 महीने 26 दिन काम करके रिटायर्ड होके यहाँ पर परमेश्वर का सेवा करूँ. ये मैं नहीं जानता था, लेकिन परमेश्वर वही उस समय भी जो यही परमेश्वर था वो जानता था. तुम ये यहाँ एरोप्लेन देख के उसके पीछे भाग रहे हो, तुम एक दिन चंडीगढ़ में इमानुएल चर्च में प्रचार करोगे. நீ இன்னைக்கு அந்த ஏரோப்ளேனை பார்த்து பின்னால் ஓடிட்டு இருக்கியா? இல்லை, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து சண்டிகர் இமானுவேல் சர்ச்சில் வந்து இயேசு கிறிஸ்துவ தான் ரட்சகர் வந்து நீ அறிவித்து கொண்டிருப்பாய். என்ன கர்த்தர் அன்றைக்கே முடிவு செய்திருக்கிற, ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் செலெக்ஷன்லேயே 2 தடவை ஃபெயில் ஆகி அப்புறம் 3வது அட்டம்ப்டில் தான் எனக்கு வெற்றி கிடைத்தது.
அப்புறம் தான் இந்த ஏர்மேன் அப்புறம் இந்த ஏர்போர்ட்ஸில் இடம் கிடைக்கிறதுக்கு கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சாது. எனக்கு எந்த ஒரு திறமையோ இல்லாட்டி எந்த ஒரு நான் தான் பெஸ்ட்டு அப்படின்றதோ இங்கே ஒன்றும் இல்லை. நான் வந்து பியூசியில் ஃபெயில் ஆனவேன். அப்புறம் பியூசியில் அப்புறம் டைட்டஸ் டுட்டோரியல் காலேஜில் படித்து அப்புறமா செகண்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபெயில். இப்படி அப்புறம் தான் நான் ப்ரைவேட்டில் படித்தேன். அப்புறம் கரெக்டாக என்ன தெரிஞ்சிருக்கா அதனால வந்து நான் பெஸ்ட்டு 100 மார்க் வாங்குறேன் இல்லை बेस्ट ऑफ एवरीथिंग ऐसा होने के मेरे मुझमें कुछ नहीं है. वो परमेश्वर का कृपा है, उनकी अनुग्रह है. तो हमारे के लिए वही है, यही प्लान, यही प्रिंसिपल ना परमेश्वर ने हमको रखा. हम यहाँ पर है परमेश्वर के उद्देश्य के लिए, और हमारा काम जो काम करते हैं वो हमारे जीवन के लिए. हमको खाना है, पीना है, कपड़ा पहनना है, घर चाहिए, रहना है, उसी के लिए परमेश्वर ने काम दिया है. लेकिन हमारा जो परमेश्वर का योजना है हमारे द्वारा लोगों को यीशु मसीह के पास ले आना है. हम चेहरे बनना है, लोगों को चेहरे बनना है, हम भी चेहरे और दूसरों को भी चेहरे बनना है. वही परमेश्वर का उद्देश्य है. ऐसे के लिए हम जो पहला कोरिन्थियों 13 अध्याय में 4 से 8 तक जो प्रेम के बारे में बताया हुआ है वो उसको हम सीखना है. वही हम अभ्यास करने के लिए हम कोशिश करना है. तो हमारा परिवार में पति पत्नी के बीच में जो मन का विपरीत या उसमें और एक सीरियस बात आता है. हमने परमेश्वर के सामने पति पत्नी परमेश्वर के सामने लोगों के कांग्रेगेशन के सामने हमने वाचा बांधा है. परमेश्वर हर हालत में बीमार में दुख में हर हालत में हम एक साथ रहेंगे, एक दूसरों को मदद करेंगे, एक दूसरों को अकेला नहीं छोड़ेंगे, त्यागेंगे नहीं. सचमुच में क्रिश्चियंस ये अंदर तक ये पालन करते हैं. अब जाइए मैरिज कोर्ट में कितना केसेस, और कोर्ट में जाइए कितना केसेस, क्रिश्चियंस बिलीवर्स. बहुत दुख की बात है. तो ऐसा नहीं होना चाहिए. कम से कम दूसरों को हम परमेश्वर के बीच में ले आना है. मेरे जानकारी में भी ऐसा एक परिवार टूटने वाला था. वो कोर्ट में गया था, कोर्ट में चले गए ये अलग होने के लिए. उनके मैरिज के 1 साल भी नहीं हुआ, उसी के अंदर ही 1 साल 1.5 साल के अंदर ही. तो हम उस पार्टी में लड़की का पार्टी में कोर्ट में आए थे, बेटा का पार्टी में कोर्ट में आए थे. मैं भी गया साथ और उनसे मिलता था और हम विरोध नहीं दिखाया, लेकिन हम ये जोड़ के रखने के लिए कई कोशिश की. 3, 4, 5, 6 अटेम्प्ट्स वो मीटिंग के बाद वो भी एक साथ करते हैं. फिर उनको जुड़ गए इस परिवार. मैं क्यों बोलता हूँ, वो बिलीवर पास्टर के परिवार के पास्टर के बच्चा का परिवार. हम नहीं जानते, शैतान ऐसा कोशिश करता है उनको अलग करने के लिए. परिवार में बहुत सारे गुस्सा दिलाता है, प्रेस्टीज इश्यू लेके आता है और बहुत सारे विषय लेके आता है. लेकिन हम परमेश्वर को ओर देखना है. हम वो वाचा को जो एक दिन हमने बनाया प्रीस्ट के सामने चर्च में परमेश्वर के सम्मुख में, उसको हमेशा याद रखना. हम इंसान हैं,
गलती कर सकते हैं, लेकिन माफ करना, दूसरों को माफ करना, दूसरों को सहना, மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும், மற்றவங்களை நம்ம சகிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் முடியும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. நான் விரும்புகிற மாதிரி என்னுடைய மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஆனால் எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சகிச்சு கொஞ்சம் மன்னித்து நம்ம நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளணும். இப்போ நமக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க முன்னால் இது அவங்கள பாதிக்கும். இப்போ நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அப்பா கூட, கொஞ்ச நாள் அம்மா கூட, இல்லாட்டி அந்த மாதிரி இல்லாமல் கூட தனியாக இருக்கிறவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிதாகும். जो अकेले बहुत मुश्किल है, ऐसा परिवार नहीं होना चाहिए। जो काम करके पढ़ाई करके घर पे जाते हैं वहाँ पर हीलिंग होना चाहिए। परिवार की प्रार्थना होना चाहिए, व्यक्तिगत प्रार्थना होना चाहिए, बाइबल पढ़ना है, ध्यान करना है, तनि जपम, वेद वचनम, वेद वासित्व, कुटुंब जपम தேவை. நிறைய சோதனைகள் வரும், கோபங்கள் வரும், இழப்புகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவருடைய உதவி தேடணும், அவர் நமக்கு उद्देश्य सेवा, परमेश्वर हमको मदद करेंगे, परमेश्वर हमको देखभाल करेंगे। तो परिवार को हम बचाना है, क्योंकि परिवार को बचाने से ही हमारे बच्चे हमको देख के परमेश्वर को देखेंगे। पहले परमेश्वर को देखने से पहले हमको देखेंगे, पापा मम्मी को देखेंगे। तो प्रश्न भी पूछेंगे, पापा आप उस दिन क्यों ऐसा किया, मम्मी उस दिन आप क्यों ऐसा किया है, आपने बताया है ऐसा ऐसा करना है, मुझे बताया है, लेकिन आपने ऐसा किया है, क्यों मम्मी क्यों ऐसा किया है। तो बच्चे हमको प्रश्न उठाएंगे। वो सर ठीक है, हम तो बलहीन इंसान हैं, நாம் बलहीन தான், நாம் விரும்புகிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாமல் தான் இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பார்க்குறாங்க, நம்ம யாருக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, மனைவியை பார்க்குறீங்க, எங்கள் பிள்ளைகளை பார்க்குறீங்க. நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, ஆனால் முயற்சி பண்ணுறேன், कोशिश करके वचन पर अभ्यास करने के लिए परमेश्वर के स्वभाव को वचन में क्या बताया है उसी के अनुसार अभ्यास करने के लिए कोशिश करते हैं। उनके पद चिन्ह पर जाने का हमारा कोशिश नाम मुयற்சி பண்ணணும். நமக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், நம்ம பிரிக்கிறதுக்கு நிறைய சாத்தானுடைய கிரியைகள் நடக்கும். ஆனால் நம்ம கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும், அவருடைய வசனத்தை தான் நம்ம தேடி வரணும். நம்ம ரொம்ப ஃப்ரீயாக பர்ஃபெக்டாக இருப்போம், ஐடியல் ஃபேமிலியாக இருப்போம்ன்றதை நான் சொல்லலை. ஆனால் நம்ம கர்த்தருடைய உதவியை தேடி நம்ம முயற்சி பண்ணி கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நம்ம முன்னேறி செல்லணும். முடிவடைந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அப்போ தான் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்துக்கு சொந்தக்காரர்களாக முடியும். கர்த்தர் எல்லா கிரீடத்துலையும் பேர் எழுதி வச்சுட்டாரு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நிறையக்கு मुकुट में परमेश्वर आपका नाम लिख के रखा है, वो परमेश्वर का स्टोर में है रिजर्व, और सो मेरा बेटी के लिए, मेरा बेटा के लिए है। तो वो पाने के लिए बाकी जिंदगी हम जीना है, उन्हीं के लिए जीना है, मुकुट पहनने के लिए जीना है, अंत तक विश्वास में रहना है। शहीद होने से भी हमें यीशु मसीह को इनकार नहीं करना, उसी के लिए अभी से अभ्यास करना है। अचानक ये नहीं हो पाएगा, हम शाख में हम क्षण होकर हम परमेश्वर से दूर होने का
वक्त भी आता है, लेकिन उसी के लिए अभी से हमको भी अभ्यास करना நாம் அதுக்காக பயிற்சி பண்ணணும். நம்முடைய மனைவிமாருக்கு, நம்முடைய கணவன்மாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை பயிற்சி பண்ண வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம முடிவுகிற விசுவாசத்தில் நம்ம நிலைநிற்க முடியும். அதனால ஒரு ஒரு ஐடியலான ஒரு குடும்பம் நம்ம எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப அரிது. இயேசு கிறிஸ்துவே தவிர உண்மையான ஒரு மனிதர், பெர்ஃபெக்டாக வாழ்ந்த ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர் தான் நமக்கு மாடல். அவரை மாத்திரம்தான் நம்ம பின்பற்றி நம்ம வெற்றி அடைய முடியும். ईश्वरी हमारा मॉडल है, नमूना है, तो उन्हीं को देख के हम उनके पीछे हम चलना है. इसीलिए प्रभु हमको मदद करे. कहते नमक வெற்றி கிறிஸ்துவ குடும்பத்தை நடத்துறதுக்கு நமக்கு உதவி செய்வாங்க. எல்லா துணியும் தர்மம் மகிமையும் அவருக்கு